அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆங்கில வருஷமான 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சதயம் அப்படின்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம். ராசி பலனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா அதில் போய் பாருங்கள். அதுலேயும் கும்ப லக்கணத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லக்கண பலன். உங்களுக்கு விருப்பம்னா அதை கேளுங்க. இங்கே நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதான் பார்க்குறோம். சதயம் அப்படின்னா நீங்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அல்லது ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அல்லது அவருடைய அனுகிரகத்தில் பிறந்தவங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ராகுவும் பயிற்சி ஆகிறார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட 4 முக்கியமான கிரகங்கள் அத்தனையும் பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பாக இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். எங்கிருந்து? கும்பராசிலிருந்து மீன ராசி. அடுத்தபடியாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து மே மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராகு மீன ராசிலிருந்து உங்களுடைய கும்பராசிக்கு வர்ற, கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மராசிக்கு வர்ற. ஆக 4 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மாற்றம். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் அவங்க எங்கே இருக்காங்க, எந்தெந்த வீடுகளெல்லாம் பார்வையிடுறாங்க, எந்த நட்சத்திரத்தில் அவங்க சஞ்சாரம் பண்ணுறாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க, அவங்களும் எந்த நட்சத்திரத்தில் நமக்கு அனுகூலம் பண்ண போகிறாங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ பொது பலனை பார்க்குறோம். இங்கே பேசிக்கலாக ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு கெடுபலன்களை செய்யும். ஆக எல்லா கிரகங்களும் நம்ம எல்லாருக்கும் நன்மையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை. இங்கே நம்ம பொது பலன்களாக இந்த வருஷம் முதல்ல நம்முடைய பொருளாதார நிலைகள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா இதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா நம்முடைய கல்விகள், அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை, அப்புறம் குழந்தை பாக்கியம், அடுத்து மற்ற விஷயங்கள் அத்தனையும் இப்போ பார்க்குறோம். முதல்ல இந்த வருஷம் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல மார்ச் 29க்கு அப்புறமே உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. ஆனால் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். அந்த காலத்தில் எந்த அளவுக்கு வருமானங்கள் இருக்கோ அப்போ நல்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக, தெய்வ காரியங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு மே 14க்கு அப்புறம் இருக்கு. ஏதாவது கையில் தேருமானா வருமானங்கள் இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கு, செலவுகளும் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கும். அதுவும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் சதயம் அப்படி பார்க்கிற போது வேலை வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா வேலை உண்டு. யாரெல்லாம் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் இருந்துகிட்டே இருக்கு. என்ன ஒண்ணு, உங்களுடைய வேலையில நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வேலையில நீங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. நீங்க ஏற்கனவே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணலாம். எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய கரியர்ல, ப்ரொஃபஷன்ல, ஜாப்ல வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வருஷம் இருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய
லைஃப்ல உங்களுடைய ஜாப்ல நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அல்லது சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுடைய வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, வேலையில நீங்க ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சக தொழிலாளர்களே நமக்கு பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, வேலையில நீங்க ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும், அதையும் மாற்றி எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி அந்த வேலையை ரசிச்சு பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, போனஸ் கிடைக்கல, இன்சென்டிவ் கிடைக்கல அப்படிங்கிற வார்த்தையே வேண்டாம். கிடைச்ச வரைக்கும் ஆதாயம் நினைங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே பார்க்கும் வேலையை விடணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. குறிப்பா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இதனுடைய நிலைமைகள் இன்னும் கொஞ்சம் கூடும். ஆகையினால சதய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க ப்ரொஃபஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு? மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் நார்மலா இருக்கும். பிஸ்னஸ் இல்லாமல்ல, விட்டு விட்டு நடக்கும். நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னருக்காக நீங்க உழைக்கணும், அது பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க. அது இல்லாம நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நார்மலா இருக்கும். நீங்க ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஆக இந்த வருஷம் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்கு, மேரேஜ் எப்போ அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கான சோர்சஸ் நிறைய உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. குறிப்பா புதுசா உங்களுக்கு காதல் விஷயம், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உண்டு. நீங்க இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது, இதெல்லாமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த காலங்களில் நீங்க ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் சகலமும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்க, இதுவும் உண்டு. நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும், நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இது எல்லாமே சதய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. அதுல ராகு பகவானுடைய அனுகிரகம், அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க துர்க்கையும் காளையும் வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.